ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கொஞ்சோல எண்ணெய் இருந்தாலே போதும், தட்டு நிறைய ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை, இது பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் வந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள அந்த ஸ்டஃபிங்ஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டஃபிங்ஸ் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாலாம் வதங்கி வர வேண்டாம், ஜஸ்ட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகி வந்தாலே போதும். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிறது வரையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே 3/4 கப் அளவு வந்து முட்டைக்கோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே 1/4 கப் அளவு வந்து துருவின கேரட் ஆட் பண்ணியிருக்கிறேன். முட்டைக்கோஸும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு தேவைப்படுற எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது வந்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது இருக்கட்டும். அப்பப்போ லைட்டாக வந்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே வந்து குக் ஆகி வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம ஆட் பண்ண கேரட் அப்புறமா முட்டைக்கோஸ் எல்லாமே நல்லா வந்து வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு வந்து சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வத்தல் பொடி சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா இந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கு தக்கன சேர்த்துக்கலாம். நான் இதில் பச்சை மிளகாவும் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம வெங்காயம் வதங்குற டைமில் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதுனால அதிகமாக காரம்லாம் சேர்க்காமல் இந்த மாதிரி சிம்பிளாக தான் பண்ணியிருக்கிறேன். மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு சைடில் வந்து மாற்றி வச்சுட்டு இதில் வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 2 முட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். முட்டை வந்து நீங்கள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்து செய்யும்போது நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வேண்டாம்னா நீங்கள் இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே முட்டைக்கு தேவையான அளவு சால்ட்டும் கொஞ்சமாக பெப்பரும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து முட்டையை நம்ம வரட்டி எடுக்கிற மாதிரி வரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வரட்டினதுக்கப்புறமா நம்ம அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ வந்து உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும் நல்லாவே சூப்பராக நமக்கு வந்து ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற வச்சிடலாம். அடுத்ததாக நான் இங்கே வந்து ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ட்ராப் அளவு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஓரளவு ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 1 கப் அளவு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப குலைவாக அந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்காது. ஜஸ்ட் அந்த தண்ணி வந்து எல்லாம் அந்த சுடு தண்ணி வந்து நல்லா அந்த மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இதுதான் நமக்கு வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சூட்டிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். கொஞ்சம் இந்த மாவு வந்து ஆறி வரட்டும், அது வரையும் நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சூடு வந்து ஆறி வந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம வந்து பெரிய சைஸில் வந்து நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வேக வச்சு தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு காய் துருவம்ல அதில் வந்து துருவி ஆட் பண்ணியிருக்கிறேன். இல்லைனா நீங்கள் மேஷரில் மேஷ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணணுன்னு கட்டாயம் எதுவும் இல்லை. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கையை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. கையை வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனல்லே இது போல் நிறைய லெஸ் ஆயில் ஸ்நாக்ஸ், நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற அளவுகளில் எனக்கு வந்து 8 பால், அதாவது 8 உருண்டைகள் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக உருட்டிட்டு கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து கொழுக்கட்டைக்கெலாம் ரெடி பண்ணி எடுப்போம்ல, இந்த மாதிரி கையை வச்சு நல்லா விரித்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்ஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் இந்த ஸ்டஃபிங்ஸை வந்து நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஆட் பண்ணி இந்த மாவு வச்சு நல்லா கவர் பண்ணி நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங்ஸில் நீங்கள் வந்து சிக்கன் கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். அதுவுமே ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக உருட்டி எடுத்துகிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்புக்கு வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது போலவே நம்ம மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது நம்ம கையில் ஒட்டுது அப்படின்னா ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆயில் வந்து சேர்த்துருக்கிறேன். நான் வந்து இங்கே ஷாலோ ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்தளவு எண்ணெய் போதும், நமக்கு வந்து அதிகமாக தேவைப்படாது. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக எண்ணெயுமே நமக்கு ரொம்ப பிடிக்காது. குறைவான எண்ணெயில் நமக்கு நிறைய ஸ்நாக்ஸும் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்நாக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேனோட சைஸை பொறுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவு சிம்முக்கும் மீடியத்துக்கு இடையில வச்சு நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் வெந்ததும் நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்றது கூட ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா எல்லா பக்கமும் திருப்பி மாற்றி போட்டு நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வந்து வெளியே கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. செய்யும்போது வீடு முழுசும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம இதே எண்ணெயிலே நம்ம மீதி இருக்கிற ஒரு 3 ஸ்நாக்ஸ் வந்து மீதி இருந்தால் அதையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பராக நம்ம எல்லா ஸ்நாக்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் அரிசி மாவு தான் எவ்வளோ ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு சவுண்டு கேட்டாலே தெரியும் எந்தளவு வெளியே கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. இப்போ இதில் ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஸ்டஃபிங்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சைடிஸ் எதுவுமே வேண்டாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.